வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் தமிழ் உரைநடை பகுதியில் இந்த 9ஆம் வகுப்பு நியூ சிலபஸில் உள்ள இயல் 3ல் ஏறு தழுவுதல் லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து சிம்பிளான கொஷின்ஸ் தான், ரொம்ப கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது. ஈஸியான லெசன் தான். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஷார்ட்கட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழர்களோட வீரமாக இருந்தாலும் சரி, விளைநிலத்தில் விளையிற விளைச்சலாக இருந்தாலும் சரி, நம்மளோட செழிப்புக்கு சரி, நம்மளோட செல்வம் எல்லாமே வந்து தமிழர்களோட இதில் வந்து அடையாளப்படுத்தப்படுறது வந்து மாடுகள் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முல்லை நிலத்திலையும் மருத நிலத்திலையும் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வியலோடு பிணைந்து பண்பாடாக இருக்கிறது வந்து மாடுகள் தான், அதுவும் ஏறு தழுவுதல் தான் அப்படின்னு குறிப்பாக சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், எந்த நிலத்தை குறிப்பிடுறாங்கன்னு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 நிலத்தில் முல்லையும் மருதத்தையும் தான் குறிப்பிடுறாங்க. அதுதான் வந்து ஏறு தழுவுதலுக்கு முக்கியமான நிலங்கள். அதை பார்த்துக்கோங்க. முல்லையும் மருத நிலத்திலையும் தான் இப்போ முக்கிய பண்பாடாக விளங்குது. ஏறு தழுவுதல் வந்து தமிழர்களோட நாகரிகத்தை உணர்த்துகிற ஒரு விளையாட்டு. ஏன் இந்த நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல்னு தான் குறிப்பிடுறாங்க. அதாவது மாட்டை வந்து தழுவுவாங்களே தவிர அது முரட்டுத்தனமாக அடக்க மாட்டாங்க. அதுக்காக தான் பேர்லேயே ஏறு தழுவுதல்னு இருக்குது. அது வந்து தமிழர்களோட நாகரிகத்தை உணர்த்துறதா இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களோட வீரத்தையும் பெருமிதத்தையும் வெளிக்கொண்டு வர்ற ஒரு விளையாட்டு இது. இது பல நூற்றாண்டுகளாகவே வந்து தமிழர்களோட அடையாளமாக நிலைநிறுத்தப்பட்டுட்டு வருது அப்படின்னு நுழையும் முன்னில் ஃபஸ்ட்டு ஏறு தழுவுதலை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின்ஸ் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து முல்லை நிலத்துக்கும் மருத நிலத்திலையும் தான் ஏறு தழுவுதல் வந்து முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருந்தாலும் சரி, கொஷின்ஸ் அனைத்தையுமே ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்தே எது எது கொஷின்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மற்றது எல்லாத்தையும் நான் மீதம் இருக்கிறதையும் நான் சொல்லுவேன். ஆனால் கொஷின்ஸ் எது எதுங்கிறத தனியாக சொல்லிவிடுவேன். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஃபஸ்ட்டு 2-3 தடவை வந்து லெசனையே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதை ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர்களோட வரலாறு. இயற்கையை சார்ந்தே நாம் வந்து வாழ்ந்துட்டோம். இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களை சார்ந்துமே வந்து தமிழர்கள் சங்க காலத்திலேருந்து வாழ்ந்துட்டு வராங்க. இதற்கு வந்து சங்க இலக்கியங்கள் வந்து ஏராளமான சான்றுகள் வந்து கொடுத்துட்ருக்கு. அவற்றில் ஒன்று தான் அந்த ஏறு தழுவுதல் நிகழ்வு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் பற்றி என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சங்க இலக்கியமான கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. முல்லை நிலத்தில் வந்து ஆயர்கள், முல்லை நிலத்தில் உள்ள மக்கள்களுக்கு வந்து ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு படித்தோம் இல்லையா. முல்லை நிலத்து மக்களை வந்து ஆயர் ஆய்ச்சியர், ஆடு மேய்க்கிறவங்க. அதில் வந்து அவங்களோட வீரத்தை மெய்ப்பிக்கிற நிகழ்வாக தான் இந்த ஏறு தழுவுதல் விளங்கியிருக்கு. இப்போ கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான லெசன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் வரிகள் இருக்கும். அது வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்றது, இதில் இடம்பெற்றதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. பாடல் வரிகள்னு பார்த்தா 2 தான் இருக்குது. அது 2மே கலித்தொகையிலேருந்து இடம்பெற்றதுங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்தாலே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. அந்த மாடு வர்ற அந்த காலை வரும்போது அந்த நிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த களம், அந்த ஏறு தழுவுதல் நடக்கிறப்ப அந்த களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வர்றப்ப பார்த்திங்கன்னா துகள் கிளம்புது, வீரர்கள் வந்து தன்னோட மார்பை ஏற்றுறாங்க. ஏற்றி அதை அடக்கும்போது அதோட கொம்பு வந்து கீழே கவிழுது அப்படின்னு கலைஞர் பலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்தாலே புரிகிற மாதிரி இருக்குது. இது ஈஸியாக தான் இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்த்தன மறுப்பு, கலைஞர் பலருங்கிறது கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பாடல் கொடுத்துருக்காங்க. 2 பாடலுமே கலித்தொகையிலேருந்து இடம்பெற்றது தான். எல்லாருமே கலித்தொகைங்கிறத இந்த லைனை படித்து கலித்தொகைங்கிறத படிப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இது எந்த
எந்த களியில் இடம்பெற்றதுன்னு கேட்கலாம். எந்த நிலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு என்று முல்லை களியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இது வந்து முல்லை களி, இது இடம்பெற்றது வந்து முல்லை களி. நீங்கள் முல்லை நிலத்து களம் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா மருத நிலத்து களம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. எல்லாருமே கலித்தொகைன்னு படிப்போம், ஆனால் இது எந்த நிலத்தை குறித்தது அப்படிங்கிறத வந்து படிக்க மறந்துருப்போம். அதனால் வந்து இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வந்து முல்லை நிலத்தில் உள்ள களம், முல்லை களம் பற்றி ஏறு தழுவுதல் களம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலங்கிறது வந்து முல்லை நிலத்து களம், ஏறு தழுவுதல் களம் பற்றி கொடுத்துருக்காங்க. முல்லை களியில் இடம்பெற்ற லைன், அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிச்சுக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த பாடலோட பொருள் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. திமில் பொருந்திய காளைகள் பல வந்து வரும்போது வந்து சில வந்து நிலத்திலிருந்து நீரை கொண்டு வர அளவுக்கு நிலத்தை முட்டுமா. அடுத்தது வந்து சில பார்த்திங்கன்னா நிலத்தையே நொறுக்கிற அளவுக்கு முட்டுமா. சில மாடுகள் வந்து தனக்குள்ளேயே முரண்பட்டுக்கிட்டு ஒன்று எதிர்த்து கொள்ளும். சில மாடுகள் மண்டியிட்டு பாய்ந்தன, சில மாடுகள் பார்த்திங்கன்னா மண்டியிட்டு பாயுமா. இந்த மாதிரி பண்புள்ள காளைகள் வந்து இந்த மாதிரியான பண்புள்ள காளைகள் வந்து மிடுக்குடன் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களுக்கு ஒத்ததாக இருக்குது, மருத நில போர் வீரர்களை ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல் தான் கீழே கொடுத்துருக்காங்க. நீர் எடுப்பவை அப்படின்னா மேலே உள்ள பொருளை வச்சே உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறி ஏற்று சிலப்பவை, மண்டி பாய்ப்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மருத நில போர் வீரர்கள் வந்து நிகர்ந்தனவா இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பாடலில் இந்த பாடலை நல்லா ரிப்பீட்டடாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஆனால் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க, ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு 2 லைன் கொடுத்தாங்கன்னா நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, நம்மளுக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த பொருள் படித்ததுனால கலித்தொகை இந்த 9th இந்த லெசனில் வந்தது அப்படிங்கிறது கிளிக் ஆகிடும். ஆனால் அந்த கீழே உள்ள 2 லைன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து இந்த சிலத்தில் வந்து இந்த 2 லைன் படிச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதில் 4 லைனுமே இம்பார்ட்டன்ட். துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன, இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இதில் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. இதில் லாஸ்ட் 2 லைன் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட் 2 லைன் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலித்தொகை இது மருத நிலம் பற்றி குறிப்பிட்டுள்ளது இந்த பாடல். மருத நிலத்து போர் வீரர்களுக்கு நிகராக இந்த காளைகள் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. போன பாடல் பார்த்தோம் இல்லையா, துகள் எழுந்தது ஏற்றினர் மார்பு, அந்த இது வந்து எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு, அது வந்து முல்லை நிலத்தை பற்றினது, இது வந்து மருத நிலத்தை பற்றினது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த பாடலை படித்து பாடல் வரிகளை படித்து கலித்தொகைங்கிறத படிப்போம் கண்டிப்பாக. இதை தான் படிக்கிறதுக்கு படிப்போம். ஆனால் அந்த அடி 7லேருந்து 10 அதெல்லாம் படிக்க தேவையில்லை. கலித்தொகைங்கிறத படிச்சுக்கோங்க. அது வந்து முல்லை நிலத்தது, இது வந்து மருத நிலத்தது, அது மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கலித்தொகை தவிர வந்து சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. இதில் வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏறு தழுவுதல்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஏறு கோள்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஏறு கட்டின்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன சொல்லில் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த புத்தகத்தில் அந்தந்த பேரை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாலே வந்து காளைகள் வந்து அந்த வாசல் வழியாக வெளியில் வரும்போது அதை போய் தழுவி அந்த திமிலை அடக்கி பிடிப்பாங்க. அதுதான் நம்ம இப்போ டிவியில் பார்த்துட்ருக்கோதும் சரி, அதுதான் பெரும்பாலும் தெரியும். ஆனால் அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ஜல்லிக்கட்டெல்லாம் இருக்குது. வட ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே காளைகளை கட்டி விட்டுட்டு அதை வந்து ஒரு நிறைய பேர் போய் பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நிறையா இருக்கிறதுனால வந்துட்டு நாம் வந்து அந்தந்த புத்தகத்தோட பேரும் அதில் என்ன வார்த்தையில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், சிலப்பதிகாரத்துலேயும் புறப்பொருள் வெண்பாமாலை ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிறதுல ஏறுகோள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையில் ஏறுகோள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின்.
ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பள்ளி இலக்கியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா எருதுகட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை வந்து கண்ணுடையம்மன் பல்லு கண்ணுடையம்மன் பல்லில் பதிவு செஞ்சுருக்காங்க. பள்ளி இலக்கியத்தில் இந்த கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எருதுகட்டி எனும் மாடு தழுவுதல் நிகழ்வை குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எருதுகட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏறுகோள்னு குறிப்பிட்டது வந்து சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை. சிலப்பதிகாரத்துலேயும் புறப்பொருள் வெண்பாமாலையிலையும் ஏறுகோள். கண்ணுடையம்மன் பல்லில் வந்து எருதுகட்டி, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எதுவும் வித்தியாசமெல்லாம் வராது. நூல் கொடுத்து அதில் வேறு மாதிரியெல்லாம் வராது. இந்த ரெண்டும் தான். அதனால் ரெண்டையும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை ஏறுகோள் எருதுகட்டி கண்ணுடையம்மன் பல்லு. அடுத்தது பாருங்கள், ஏறு தழுவுதல் குறித்து பல நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு. நடுகற்கள்னால் அவங்களே கல் நடுவாங்க. புடைப்பு சிற்பங்கள்னால் இருக்கிற கல்லில் அதை வந்து செதுக்கி சிற்பமாக செய்வாங்க. இதில் வந்து நிறையா தொல் சான்றுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முடிஞ்ச வரைக்கும் எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து வெளிநாடுகள்லாம் எங்கெல்லாம் இந்த காளைப்போர் குறித்த படங்கள் சித்திரங்கள் அரண்மனையில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எகிப்தில் உள்ள பெனிஹாசன் அப்படிங்கிற சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இதில் எகிப்து பெனிஹாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீட் தீவு கினோசஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எகிப்து பெனிஹாசன், கினோசஸ் கிரீட் தீவில் கினோசஸ். இதை மாற்றி போடுறாதீங்க. இதை எகிப்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஏ பெனி அப்படிங்கிறத பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாசன்கிறதுல ஹஹஹான்னு சிரிச்சான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஹஹஹான்னு சிரிக்கிறான். எகிப்து பெனிஹாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீட் தீவு கினோசஸ் கீ ஸ்டார்ட் ஆகும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருக்கும் மோஸ்ட்லி. எகிப்து பெனிஹாசன் கிரீட் கினோசஸ் அப்படிங்கிறது அது ஆப்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும். இந்த லெசன் வந்து கொஞ்சம் ஈஸி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவங்க பேரால் ஒரு எருது பொறுத்தார் கல்லுங்கிறது வந்து நட்டிருக்காங்க. அது யார்? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோவூரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல் அப்படிங்கிறது அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை சும்மா படித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் கீழே வந்து அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கருவந்துறை அப்படிங்கிற ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயலு எடுத்த நடுகள். அதாவது என்னென்னா சங்கன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து எருது விளையாடி இறந்து போயிட்டான். அவனுக்கு வந்து பெரிய பயல் அப்படிங்கிற மகன் இருந்திருக்கான். அவன் தான் வந்து நடுகள் எடுத்திருக்கான். அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து சேலம் மாவட்டத்தில் கருவந்துறை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த நடுகள் இருக்குது. அந்த நடுகள் யாருக்காக நடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கனுக்காக நடப்பட்டது, பெரிய பயலுக்காக இல்லை. அந்த நட்டது வந்து பெரிய பயல். பையன் நடுறான் அப்பாவுக்காக. அப்பா பேர் சங்கன், பையன் பேர் பெரிய பயல் அப்படிங்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான கொஷின். இது சேலம் மாவட்டம் கருவந்துறை அப்படிங்கிற ஊர். யாருக்கு நடுகள் இருக்குன்னா சங்கனுக்கு நடுகள் இருக்குது. அதை எடுத்தது பெரிய பயல் அப்படிங்கிறவன் எடுத்திருக்கான். அந்த பிக்சர் தான் இதில் இருக்குது பாருங்கள். இந்த நடுகள் தான் இந்த கீழே எழுதியிருக்கு. நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபுல்லாக அதை பற்றின எழுதியிருக்கு. இது நடுகளுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. கிடைத்த சான்றில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுகளில் ஒன்றே ஒன்று தான். அடுத்து ஓவியத்தில் 3 இது குறிப்பிட்டிருக்காங்க. ஓவியத்தில் வந்து 3 இது குறிப்பிட்டிருக்காங்க. 3ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பாருங்கள். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு படிச்சிடுறேன். அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத அடுத்து சொல்கிறேன். கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுது போன்ற ஓவியம் வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கிரிக்கையூரில் காணப்படுது. கிரிக்கையூரில் என்ன இருக்குன்னா 3 எருதுகள், அதை வந்து பல பேர் கூடி போய் விரட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது. அது இருக்க ஊர் வந்து கிரிக்கையூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து
திமிலோட ஒரு காளை இருக்குது, அதை அடக்க முயல்கிற மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது. அது இருக்கிறது வந்து உசிலம்பட்டு அருகே உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டியில் இருக்குது. ஒரே ஒரு காளையை அடக்க முயல்றது மாதிரி இருக்குது கல்லூத்து மேட்டுப்பட்டியில். அடுத்து வந்து திமிலுடன் தேனி மயிலாடுதுறை பாறை அருகே சித்திரக்கல் புடவியல் என்னும் இடத்தில் திமிலுடன் கூடிய காளை ஓவியம் இருக்குது. ஒரு காளை ஓவியம் திமிலோடு இருக்க ஒரு காளை ஓவியம் இருக்குது. அது இருக்கிறது வந்து சித்திரக்கல் புடவியல். இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இதில் காளை ஓவியம் இருக்கிறது வந்து கல்லில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரக்கல்லில் வரைஞ்சிருக்க சித்திரக்கல். வெறுமனை காளை ஓவியம் அது திமிலோடு இருக்குது, அவ்வளவுதான். சித்திரக்கல்லில் காளை ஓவியம் இருக்குது. அடுத்தது வந்து ஒருத்தன் வேர்க்க விறுவிறுக்க போய் ஒரு காளையை அடக்க முயல்றது மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது. வேர்வை ஊற்ற ஊற்ற அடக்குறான். எங்கே இருக்குன்னா அது கல்லூத்து மேட்டுப்பட்டியில். கல்லூத்து ஊற்ற ஊற்ற வேர்வை ஊற்ற ஊற்ற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காளையை அடக்க முயல்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து 3 காளைகளை நிறைய பேர் கூடி போய் அடக்க போகிற மாதிரி இருக்குது. அப்போ 3 காளைகளை நிறைய பேர் அடக்க போகிற மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து கச்சமச்சன்னு இருக்கும், அந்த கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது அந்த ஓவியம். அது இருக்கிறது கிரிக்கையூரில். அவ்வளவுதான். இது 3 தான் ஓவியத்துக்கு சொல்லியிருக்காங்க. 3 காளைகளை கிறுக்கி வச்சு நிறைய பேர் கூடி அடக்கிற மாதிரி இருக்குது கிரிக்கையூரில். ஒரே ஒரு காளை தான் அதை வந்து அடக்க முயல்றது மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். அடக்க முயல்வது மாதிரி இருக்கிறது வந்து வேர்க்க விறுவிறுக்க ஊற்ற ஊற்ற அடக்க முயல்ற மாதிரி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருக்கிறது கல்லூத்து மேட்டுப்பட்டியில். வெறுமனே ஒன்றும் இல்லை, திமிலோடு இருக்க ஒரு காளை இருக்குது, அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. அது இருக்க இடம் வந்து சித்திரக்கல் புடவியல் அப்படிங்கிறது. சித்திரம் வரைஞ்ச கல், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அதில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரக்கல் புடவியலில் அந்த காளை ஓவியம் இருக்குது, அவ்வளவுதான். இந்த தொல்பொருள் ஆய்வுகளில் கிடச்சது இந்த ஊர் பேரெலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தொல் சான்றுகளில் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வந்து சேலம் மாவட்டத்தில் கருவந்துறை, இந்த ஊர் பேர் வந்து கருவந்துறை. இந்த ஊர் பேர் வந்து கருவந்துறையில் ஒரு நடுக்கல் இருக்குது. அதை நட்டது வந்து பெரிய பயல். யாருக்காக நட்டதுன்னா சங்கனுக்காக நட்டது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஓவியங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவியங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கையூர் பாறை ஓவியம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடை வந்து இந்த மனிதர்கள் மாதிரி நிறைய பேர் வந்து அடக்க முயல்கிற மாதிரி 3 மாடு, இதில் ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 3 மாடுகளை வந்து அடக்க முயல்கிறது மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. சும்மா அதில் உள்ள கொஞ்சத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஊர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஒன்று கிரிக்கையூர், இன்னொன்று கல்லூத்து, இன்னொன்று சித்திரக்கல். கிரிக்கையூரில் கிறுக்கி வச்சுருந்தது என்ன, 3 காளைகளை அடக்க முயல்கிற மாதிரி நிறையா பேர் இருக்குது. ஒரே ஒரு காளை அதை வந்து அடக்க முயல்கிற மாதிரி இருக்கிறது வந்து கல்லூத்து, ஊற்ற அடக்க முயல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒருத்தனை. அடுத்து வந்து வெறுமனை திமிலுடன் கூடிய காளை இருக்குது எந்த ஊரில், சித்திரக்கல் புடவியல். சித்திரம் வரைஞ்சிருக்கு கல்லில், என்னென்னா ஒரே ஒரு காளையோட அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது பாருங்கள். சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் வந்து காளை வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. மக்கள் வந்து காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழ்வாயிலிருந்து கிடைக்கப்பெற்ற சான்றுகளாக இருக்குது. காளையை தெய்வமாக வழிபட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முக்கியமான கொஷின். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் படிச்சுட்ருக்கவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின்னு பார்த்திங்கன்னா அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட ஒரு கல் முத்திரையில் வந்து தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பிட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் மாதிரி ஒரு கல் முத்திரை கிடச்சிருக்கு. அது வந்து பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக சொல்லியிருக்கிறது ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்காரு. சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி அகழ்வாய்வில் ஒரு கல் முத்திரை கிடச்சிது. அந்த கல் முத்திரையில் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மாடு ஏறு தழுவுதல் பற்றின பிக்சர் அதில் இருந்தது. அதுதான் தொல்லியல் அடையாளமாக சொன்னது வந்து ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா பண்பாட்டு அடையாளம்னு சொல்லி ஏறு தழுவுதல் பண்பாட்டு அடையாளங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சிந்து சமவெளி கல்முத்திரை வந்து இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பண்பாட்டு அடையாளம். கடைசியாக கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ சொல்ல அப்படியே படிச்சுட்டே வாங்க.
ஏறு தழுவுதல் வந்து முல்லை நிலத்தில் மக்களின் அடையாளத்தோடு இருக்குது. மக்களோட அடையாளமே முல்லை நிலத்தில் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தாலே தெரியும், இது மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லைங்கிறதுனால நான் ஹைலைட் பண்ணல. முல்லை நிலத்தில் அடையாளமாகவே இருக்குது இந்த ஏறு தழுவுதல். மருத நிலத்தில் வந்து குடிமக்களோட உற்பத்தியோட, அதாவது நம்ம மருத நிலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதை உற்பத்தி ஓட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. பாலை நிலத்தில் வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. போக்குவரத்து தொழிலோடு பிணைந்தது இந்த காளைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை அடைந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஏரில் பூட்டி உழவு செய்கிறோம் இல்லையா, அந்த காளை மாடுகளுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. முக்கியமானது இது, மறக்காது, ஈஸியான கொஷின் தான். ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தமிழக உழவர்கள் வந்து தங்களோட உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போடுறதுக்காகவே மாட்டு பொங்கல்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளையெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு வந்து கலர் கலராக பொட்டு வச்சு மூக்கணாங்கயிறெல்லாம் புதுசாக மாற்றுவாங்க. கழுத்து கயிறு, பிடி கயிறு, எல்லா கயிறையுமே வந்து புதுசாக போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொம்பெல்லாம் பிசுறு இல்லாமல் சீவி வளவளன்னு நல்லா பளபளன்னு சீவி அதில் எண்ணெயை தடவி கழுத்தில் வந்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ இல்லை வந்து துண்டோ கழுத்தில் கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பூமாலை அணிவிச்சு அதுக்குன்னு பொங்கல் வச்சு மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தளிகை பொங்கலை ஊட்டி விடுவாங்க. அந்த வைக்கிற பொங்கலை மாட்டுக்கு ஊட்டி விடுவாங்க. இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருண்டோடியது ஏறு தழுவுதல். அதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடுகளோட விளையாடுற விதமாக அமைஞ்சது தான் இந்த ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு விளையாடுற விதமாக அந்த ஏறு தழுவுதல் அமையுது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஏறு தழுவுதல் தமிழகத்தில் வெவ்வேறு பெயர்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பெயர்கள். இந்த பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டுன்னு பல பேர்களில் அழைக்கப்படுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில். எல்லா பேரும் ஈஸி தான். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் அதை மட்டும் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு. இந்த எருது கட்டிங்கிற சொல்லி எதில் ஆல்ரெடி பார்த்தோம், கண்ணுடையம்மன் பல்லுங்கிறதுல வந்து எருது கட்டின்னு குறிப்பிடுறாங்க. இதில் ஏறுகோள் அப்படிங்கிறது இல்லை. ஏறுகோள்னு எதில் பார்த்தோம், சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையில் ஏறுகோள்ங்கிற சொல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா, ஜல்லிக்கட்டு வந்து பேச்சு வழக்கில் திரிப்புற்று சல்லிக்கட்டுங்கிறது வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ சல்லி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, மாட்டோட கழுத்தில் கட்டப்படுற வளையத்தினை குறிக்கும். புளியங்கொம்புனால் வளையம் செஞ்சு அதை காளையோட கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் வந்து பழங்காலத்தில் இருந்து அணிவிக்கும் வழக்கம் இப்போவும் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புழங்கி கொண்டிருந்த அப்போலாம் சல்லி நாணயம் தான் பயன்படுத்துவாங்க. குட்டி குட்டியாக சல்லியாக ரவுண்டாக இடையில ஓட்டை போட்டு அந்த மாதிரி சல்லி நாணயம் தான் பயன்படுத்துவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, துணியில் மடித்து கட்டி அதை வந்து கொம்பில் கட்டி விட்டுருவாங்க. யார் போய் அதை மாட்டை தழுவி அடக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த பண முடிப்பை எடுத்துப்பாங்க. அதனாலையும் இந்த பேர் வந்திருக்கலாம். இதில் நீங்கள் முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோட கழுத்தில் கட்டையப்படுற வளையத்துக்கு பேர் சல்லி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதில் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியங்கொம்பினால் வளையம் செஞ்சு காளையோட கழுத்தில் அணிவிப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். புளியங்கொம்பினால் செய்வது தான் இந்த சல்லி வளையம், மாட்டோட கழுத்தில் கட்டுறது. அது மட்டும் இல்லாமல் சல்லி நாணயங்களை பயன்படுத்துறதுனாலையும் அந்த பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் அப்படின்னு. மேலை நாடுகளில் குறிப்பாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டினர் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். ஸ்பெயின் நாட்டில் இந்த காளை சண்டை இருக்கிறது வந்து தெரியும், சினிமாவிலலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதை பார்த்திங்கனாலே இந்த சினிமாவிலலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்பெயின் நாட்டில் இந்த காளை சண்டை, அது எந்த நாடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஈஸி தான்.
ஸ்பெயின் நாட்டில் அந்த காளை சண்டை வந்து ஆயுதத்தை வச்சு அந்த காளையை கொன்னுடுவாங்க. அந்த அந்த மாட்டை கொல்றவங்க தான் வந்து வீரராக கருதப்படுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுவதும் உண்டு. அந்த காளையை அடக்கிற வீரன் வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த காளையை கொல்றது தான் அவங்களோட வழக்கமாக வச்சுருக்காங்க சில நாடுகளில். மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுக்க அந்த விளையாட்டு வந்து நடத்தப்படுது. அது வந்து மனுஷனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க வன்மத்தையும் வெறியையும் வெளிப்படுத்துறது மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதலில் காளைகளை அடக்குவோர் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வோட தொடக்கத்துலேயும் முடிவுலையும் காளைக்கு வழிபாடு பண்ணுவாங்க. அதை தெய்வமாக வழிபடுவாங்க. எவராலும் அடக்க முடியாத காளைகள் கூட இருக்குது. காளைகளும் இப்போ அதில் பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா காளைகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிப்பாங்க. அதே அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்திடுவது இந்த விளையாட்டோட நோக்கமாக இருக்குது. காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக கருதப்படுவான். அரவணைச்சு அடக்கிறவன் தான் வீரனாக கருதப்படுவான். ஆனால் அந்த நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா வன்மத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே உள்ளதுக்கும் நம்ம ஏறு தழுவுதல் விளையாட்டையும் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நாம் எப்படி ஏறு தழுவுதல் எவ்வளோ பெருமைக்குரியது அப்படிங்கிறது தெரியும். நம்மளோட கடமை என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது தான் இந்த ஏறு தழுவுதல் விளையாட்டு. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாடு குறியீடாகும். நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருவரோட கடமை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அந்த லாஸ்ட் பேஜில் கொஷின்ஸ் எதுவும் கிடையாது. இதில் இந்த வெளிநாட்டில் உள்ள அந்த காளை சண்டையையும் நம்ம நாட்டில் உள்ள ஏறு தழுவுதலையும் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆன்சரை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலங்கிறது எந்த நூலில் இடம்பெற்ற அடிகள்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. எந்த களத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு? குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலா, பாளையான்னு கேட்டால் முல்லைக்களி. அடுத்தது பார்த்திங்கன்னா நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறி ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவை, துலங்கும் இமிழ் நல் ஏற்றின பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இது இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. எந்த நிலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்குன்னா இதில் மருத நிலம். ஏறுகோள் அப்படிங்கிறத குறிப்பிடும் சங்க நூல்கள் எது எது? கலித்தொகை தவிர, அதாவது கலித்தொகையும் இதில் இன்க்ளூடட். சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, கலித்தொகையும் உண்டு. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்ல. கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை மூணுலையுமே ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து எருது கட்டி அப்படிங்கிற பேர் இடம்பெற்றது மாடு தழுவுதல் நிகழ்வை எதில் குறிப்பிட்டிருக்காங்க? கண்ணுடையம்மன் பல்லு. அடுத்து நடுக்கல் ஒரு இடத்துல நட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடம் வந்து எந்த ஊர்? சேலம் மாவட்டம் கருவந்துறை. யாருக்காக அந்த நடுக்கல் நடப்பட்டது? சங்கன் என்பவனுக்காக. யார் அந்த நடுக்கலை நட்டது? பெரிய பயல் அப்படிங்கிற சங்கனோட மூத்த மகன். அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ள காளை போர் குறித்த சித்திரங்கள் பற்றி பார்ப்போம். எகிப்தில் என்ன சித்திரம் இருக்குது? பெனிஹாசன். கிரீட் தீவில் இனோசஸ் அப்படிங்கிற இடத்துல அரண்மனை சித்திரத்தில் இருக்குது. அடுத்தது பாறை ஓவியங்களை பற்றி பார்ப்போம். கூரிய கொம்புகளுடன் சிலர்த்த திமில்களுடன் கொன்ற 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற படம் வந்து எங்கே இருக்குது? கிரிக்கையூர். திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்கிற மாதிரி இருக்க ஓவியம் எங்கே இருக்குது? கல்லூத்து மேட்டுப்பட்டி. காளை ஓவியம், திமிலோடு இருக்க காளை ஓவியம் எங்கே இருக்குது? சித்திரக்கல் புடவியல். தெய்வமாக வழிபடுறது, காளையை தெய்வமாக வழிபடுற மக்கள் யார்? சிந்துவெளி நாகரிக மக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்முத்திரை அங்கே கிடைச்சது. அதை வந்து தொல்லியல் அடையாளமாக சொன்னவர் யார்? ஐராவதம் மகாதேவன். முல்லை நிலத்தில் அது ஒரு மக்களோட அடையாளமாக விளங்குது.
மருத நிலத்தில் அது வந்து தொழில் சார்ந்து உற்பத்தியோட விளங்குது. பாலை நிலத்தில் போக்குவரத்துக்கு விளங்குனுச்சு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏறு பூட்டி உழவு செய்கிற காளைகளுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க? ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள். அடுத்து வந்து ஜல்லிக்கட்டுக்கு வேறு என்னென்ன பேர்? மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறுதல், ஏறு விடுதல், சல்லிக்கட்டு. இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். சல்லி அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்ததுன்னு 2 இது கொடுத்துருக்காங்க. அந்த மாட்டோட கழுத்தில் சல்லிங்கிற வளையத்தை கட்டுவாங்க. அது எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புளியங்கொம்பினால். அப்புறம் சல்லி நாணயம் கொம்பில் கட்டி விட்டு அதை பிடிக்கிறவங்களுக்கு, மாடை தழுவுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து வந்து வெளிநாட்டில் உள்ள காளை சண்டை ஒரு நாடு பேர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த நாட்டு பேர் என்ன? எந்த நாட்டில் காளை சண்டை வந்து தேசிய விளையாட்டாக இருக்குது? இப்படி தான் கேட்பாங்க. எந்த நாட்டில் காளை சண்டை வந்து தேசிய விளையாட்டாக இருக்குன்னா ஸ்பெயின் நாட்டில் தேசிய விளையாட்டாக காளை சண்டை இருக்குது, அப்படி தான் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இதில் உள்ள கொஷின்ஸ். ஈஸியான லெசன் தான். இப்போ மற்ற லெசனை கம்பேர் பண்ணையில் இந்த லெசன் ஈஸியான லெசன். நல்லா படிச்சுக்கோங்க. ஹைலைட் பண்ணதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனடியாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.